ஃபாரின் ட்ரிப் அட்டெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். பட் அதுக்கான அமௌண்ட் கையில இருக்காது. இட்ஸ் ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஃபாரின் ட்ரிப்பை அட்டெண்ட் பண்ண முடியும். பாண்டிச்சேரியை பற்றின குட்டி இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேஸுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பித்தேன். நண்பர்களுக்கு வணக்கம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா ஒரே க்ரீன் எஃபெக்டாக இருக்குது. இது வந்து தமிழ்நாடு கிடையாது, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆரோவில்ங்கிற ஒரு பாப்புலரான பிளேஸு. அங்கே இருக்க ஒரு குட்டி தெரு மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்குள்ள தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றி இப்போ ஏன்ப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஈசிஆர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த வெயிலோட எஃபெக்ட் நம்மளால் உணர முடியுது. அதே இந்த ஆரோவில் அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம வரும்போது ஏசி ரூம்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதை என்னால் இப்போ உணர முடியுது. ஸோ அதனால் இது ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்டு நான் வந்திருக்கேன். இங்கே இருக்க அந்த அட்மாஸ்பியரை நம்ம பார்ப்போம். ஆரோவில்ங்கிற அந்த நேமை லைஃப்லேயே அன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அமைதிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பின்னாடி பாருங்களேன், ஒரே தென்னை மரங்களாக இருக்குது. இந்த கோல்டன் கலரில் உலக உருண்டை மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்ம பார்க்க போகிற ஆரோவில். 1968 இந்த நகரத்தோட ஃபவுண்டேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிரா அல்ஃபாஸாங்கிற பெண்மணி தான் இந்த இடத்த உருவாக்குறதுக்கான ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஏறக்குறைய தமிழ்நாட்டிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் 5000 பேர் வந்து இங்கே கூடுறாங்க. எதுக்காக இந்த இடத்த உருவாக்குறாங்கன்னா, ஒரு 50,000 பேராவது வாழ தகுதியுள்ள இடமா இதை மாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இந்த கோல்டன் கலர் உருண்டை சென்டர் பாயிண்ட் ஆஃப் பீஸ், அதாவது அமைதியின் மையப்பகுதியாக பார்க்கப்படுது. இப்போ இந்த இடத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களோட சேர்ந்து யுனெஸ்கோ நிறுவனமும் பராமரிச்சுக்கிட்டு வருது. இந்த டவுனோட 50th ஆனிவர்சரியை 2018 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பீச் ஓரத்தில் இருக்க தென்னை மரம் மட்டும் எப்படி இவ்வளோ ஹைட்டாக வளருதுன்னு மட்டும் எனக்கு தெரியல. பாருங்களேன், எப்பா. நான் இந்த பாண்டிச்சேரிக்கு சும்மா ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தேன். ஸோ அதனால் ஆரோவில்ங்கிற அந்த இடத்த மட்டும் தான் என்னால் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரெண்ட்டுக்கு பைக்கும் கிடைக்கும். பர் டேவுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது இங்கே இருக்க இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டோட அட்மாஸ்பியரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாடு கிடையாது, இது ஒரு தனி யூனியன் பிரதேசம். ஆனால் தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து இங்கே தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி அவங்களோட ஸ்டோர்லாம் அங்கே இருக்குது. இந்த இடத்துல நான் அதிக ஃபாரினர்ஸை மீட் பண்ணேன். மோஸ்ட்லி எல்லாருமே ரிச்சஸ்ட் பீப்புளாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளோ தான் காசு இருந்தாலும் அந்த பழங்காலத்து விஷயத்து மேலே தான் ஆசைப்படுறாங்க. அதை தான் லைக் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளாக இந்த புல்லட்டை சொல்லலாம். அந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது கேப்சர் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். சண்டேங்கிறதுனால ஓவர் க்ரௌடாக இருந்தது. ஸோ அதனால் நான் உள்ளே போகலை. அதனால் என்ன, இன்னொரு கடை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஒன்றும் தேவையில்லை, நானே எடுத்துக்கிறேன். ஆரோவில் வந்து பாண்டிச்சேரியோட முக்கியமான பிளேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் அதோட பிக்சர் தான் வச்சுருக்காங்க. நம்மளை எப்படி பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த பாண்டிச்சேரியை ஃப்ரெஞ்சுக்காரவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கு வரைக்கும் இங்கே தமிழ் மற்றும் ஃப்ரெஞ்சு மொழிகளுக்கு தான் முக்கியத்துவம் தந்துட்டு வராங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடுக்குள்ளே இருக்க பாண்டிச்சேரி தமிழ்நாட்டோட ஆட்சியின் கீழ் வராது. பாண்டிச்சேரியை ஆட்சி செய்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெரிட்டரிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி. அதாவது பாண்டிச்சேரி 4 டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கியிருக்கு. அந்த 4 டிஸ்ட்ரிக்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது. கேரளா, தமிழ்நாடுன்னு அங்கங்கே செதறி கிடக்கு. இவ்வளோ ஏங்க, நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச காரைக்கால் கூட பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்குள்ளே தாங்க வருது. எப்பா, இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா தலையே சுத்திர மாட்டிருக்கு. நம்ம இதுக்காகவே தனி வீடியோ தான் போடணும் போல இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங் பாயிண்ட்டாகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஆரோவிலை விசிட் பண்ணணுன்னா மண்டே டு சாட்டர்டே இங்கே 240 சார்ஜ் பண்ணுறாங்க. சண்டே மட்டும் 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு இடம் தான் இந்த ஆரோவில். இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.